Sweet Sumi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல cooking without fire recipe இது part 2 தான் பார்க்க போறீங்க. என்னோட part 1 பார்க்கலைனா description boxல லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுலயே நிறைய ரெசிபீஸ் போட்டுருக்கேன். நீங்க என்னோட வீடியோ புதுசா பார்க்குற மாதிரி இருந்தா என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதோட லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே இல்லைங்களா, ஃபாதர்ஸ் டே. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க எல்லா ஃபாதர்ஸ்க்கும் என்னோட ஃபாதர்ஸ் டே விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோட் மூலியமா, இந்த தமிழ் கோட் மூலியமா எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை, ஆனால் எல்லா பிள்ளைகளுமே அவங்களோட அப்பாங்களுக்கு இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் அவங்க அப்பாக்களால் வளர்க்கப்படுகிறார்கள், பார்க்கப்படுகிறார்கள். ஆமாங்களா, இது எல்லாருக்குமே 100% உண்மையான விஷயங்க. ஏன்னா எல்லா அப்பாவுமே தன்னோட பொண்ணையும் பையனையும் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் தான் பார்ப்பாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளையும் பையனும் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும்னு தான் ஒரு வீட்லையும் அவங்களோட தகப்பன்மார்கள் ஃபாதர்ஸ் எல்லாருமே அவங்களான உழைப்பை கொடுத்து முயற்சி பண்ணி அவங்க பசங்களை நல்லபடியாக மேலே கொண்டு வரணும், தனக்கு மேலே தன் பையன் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் உட்காரணும் தான் ஒரு அப்பாவுமே நினைப்பாங்க. நம்ம அவங்க அப்பா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த பசங்களும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க இல்லைங்களா. அதுக்கு நம்ம அப்பாங்களே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம குட்டீஸ்லாம் வந்து ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டெலாம் கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம குட்டீஸ்ங்க இந்த மாதிரி அவங்களே கையில வரைஞ்சு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டேன்னு கொடுக்கும்போது அது நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல. நம்ம குட்டீஸ் நமக்காக பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம்னே சொல்லலாம் இல்லைங்களா. உங்க வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் சின்னதாக வரைஞ்சு கொடுத்தா கூட நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த பிக்சர் மூலிமா ஒரு சின்ன மெமரியா இருக்கட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குட்டீஸுங்கெல்லாம் வரைஞ்சு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு அழகாக வரைஞ்சு கொடுக்கும் ஒரு சின்ன பிக்சர்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா. நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு அழகான கோட் மூலிமா உங்க எல்லாருக்கும் திரும்ப 1 செகண்ட் விஷ் பண்ணிக்கிறேன். God knew exactly what I wanted, so he chose you to be my dad. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிற கோட் மூலிமா இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அப்பாங்களுக்கும் என்னோட ஹாப்பி ஃபாதர்ஸ் டே விஷஸும் 1 செகண்ட் விஷ் பண்ணிக்கிறேங்க. பொதுவாக இந்த ஃபாதர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் பொண்ணுங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லா இருக்கோ நல்லாலையோ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்க அம்மா விட சூப்பரா பண்ணியிருக்க அப்படின்னு ஒரு வீட்லயும் சொல்லுவாங்க இல்லைங்களா. எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க அப்பாங்கெல்லாம் என்ன எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும்பாங்க. பட் இங்க வந்து ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்தவே முடியாது இல்லைங்களா. அவங்க அம்மா அளவுக்கு எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனா ஒரு அப்பாவுமே தன் பொண்ணு எது செஞ்சு கொடுத்தாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, அம்மா விட நல்லா பண்ணியிருக்கம்மா, இந்த ரெசிபியே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்க ஒரு வீட்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எல்லா அப்பாக்களுமே பொண்ணுங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி, அவங்களை எப்படியாவது மோட்டிவேட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பசங்களை எப்படியுமே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ 1 செகண்ட் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு Part 2 ரெசிபியில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறீங்கன்னா பிஸ்கட் பால் ரெசிபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேரி லைட் பிஸ்கட்டை எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசிபி. நல்லா பொடி பண்ணிக்கோங்க மிக்சியில். அந்த 10 rupees பிஸ்கெட் பாக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் சிரப் அல்லது நீங்கள் கேரமல் சிரப் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் கேரமல் சிரப் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 3 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அந்த பிஸ்கெட்டை நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை வந்து இந்த பவுலில் மாற்றுறேன். நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பாக்கெட் பிஸ்கெட் எடுத்து அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், நீங்கள் பவுடர் சுகராக இருந்தாலும் ஓகே, பவுடர் சுகராக இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் சுகர் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப், கேரமல் சிரப், தென் கீ 2 to 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மில்க்கை மட்டும் நீங்கள் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் 3வது இருக்கிற அந்த டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 3வது டேபிள் ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன். அழகாக பால் மாதிரி பிஸ்கட் பால் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. இந்த பிஸ்கட் பால் நிஜமாலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பாலை பிச்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. குட்டீஸுங்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஃபயர்லெஸ் குக்கிங்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது உங்கள் ஸ்கூல் காம்படிஷனுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கூலர். இதுக்கு வந்து வாட்டர்மெலன் நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். லெமன் ஒரு 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சுகர் 2 டேபிள் ஸ்பூன், ஐஸ் கியூப் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் ஐஸ் கியூப் வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு நீங்கள் காம்படிஷன் பண்ணுறதா இருந்தால் ஐஸ் கியூபை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலாவை அதில் போடுறேன். தென் சுகரை போடுறேன். அப்புறம் இந்த லெமன் ஜூஸ்
இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டீஸ் இதை நீங்கள் ஸ்கூலில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூபை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஸ் க்யூப் வச்சு பண்ணுங்கள். இப்போ சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த சாட் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், தென் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணது, சுகர் எல்லாம் போட்டு டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நான் ஐஸ் க்யூப் போட்டு திரும்ப ஒரு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், மேலே ஐஸ் க்யூப்லாம் போட்டதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாட்டர் மில்லன் கூலர் செம்மையாக இருக்குது. இப்போ இந்த வாட்டர் மில்லன் கூலர்லாம் அழகாக இந்த ட்ரேயில் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு சொல்கிறேன். பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுதான் உங்ககிட்ட பக்கத்தில் கொண்டு வந்து காமிக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுங்க வாட்டர் மில்லன் கூலர். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லெமன் பின் கூலர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமனை நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, டேபிள் சால்ட், அப்புறம் ஜிஞ்சர், அப்புறம் 1/4 கப் புதினா லீவ்ஸ், ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கப் சர்க்கரை, அப்புறம் ஒரே ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி. இதுதான் வந்து லெமன் மின்ட் கூலருக்கு தேவையானது. இப்போது அந்த லெமனை பிழிச்சு வச்சுருந்த பார்த்தீங்களா, ஒரு லெமனை நல்ல ஜூஸ் மாதிரி, அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்து 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2வது கிளாஸ் வாட்டரையும் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறது காட்டுறேன் பாருங்கள். சால்ட் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், அதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் சுகர் 1/4 கப், அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஒரு ஸ்பூனில் வச்சு அந்த சுகரும் அந்த சால்ட்டும் அந்த இதில் லெமனில் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு சுகரும் அந்த சால்ட்டும் அந்த லெமன் ஜூஸில் கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜார் எடுத்து அந்த ஃப்ரெஷ் புதினா லீஃப் 1/4 கப் அதையும், அப்புறம் அந்த கார்டமம் 1, அந்த மீன்ஸ் ஏலக்காய் 1, அப்புறம் ஜிஞ்சரை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேங்க மிக்சியில். அப்போ தான் நல்லா அரைபடுன்னு சின்ன சின்னதாக இப்போ நறுக்கிட்டேன். அதை போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் 3த்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை 3த்தையும் தண்ணியே எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில், இதுக்குன்னு ஒரு ஃபில்டர் வச்சுருப்போம்ல, காஃபி ஃபில்டர் மாதிரி, இதில் ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றுறேன். கிளாஸில் ஊற்றிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் புதினா லீவ்ஸும் போட்டிருக்கேங்க. 2-3 புதினா லீவ்ஸும், லெமன் பில்ட் கூலர் இல்லைங்களா, ஸோ அதனால் மேலே இதையும் போட்டிருக்கேன். இப்போ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. நிஜமாக சூப்பராக வந்திருக்குங்க. அடுத்தது லாஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் கிராம் லட்டு, தட் மீன்ஸ் பொட்டுக்கல்ல லட்டு. பொட்டுக்கல்ல 1 கப், தென் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீ பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பவுலில் பொட்டுக்கல்ல மாவு 1 கப் பொட்டுக்கல்ல மாவை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்ததையும், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகரையும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஸ்பேச்சுலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா 2த்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கல்ல மாவையும் தென் பவுடர் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கீ, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. இது 2த்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த லட்டு பிடிச்சிடலாம். கீ மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு லட்டு பிடிச்சி தட்டில் வைக்கிறேன். இப்போ எல்லா லட்டையுமே பிடிச்சி வச்சுட்டேன். அழகாக வந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, ஸ்மூத்தாக சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ எடுத்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன், பிச்சு காமிச்சிருக்கேன், செம்மையாக இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.